அப்படி இருக்கிறவள நீங்க கஷ்டப்படுத்தலாமா? இல்ல அததான் அவளால தாங்கிக்க முடியுமா? நடந்தத மனசுல வச்சுக்காம உங்க தங்கச்சி ஷாலினி ஆசீர்வாதம் பண்ண மாதிரி உங்க தேவிக்காகவும் கொஞ்சம் யோசிங்களேன். தப்பு பண்ணவங்களே தண்டிக்க நினைக்காத மனசுள்ளவர் நீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தப்பும் பண்ணாத என் தங்கச்சிய தண்டிக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். விக்னேஷ், நான் சொன்னதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வளகாப்புக்கு நீங்க கண்டிப்பா வரணும். வருவீங்கன்ற நம்பிக்கையோட நான் இங்கிருந்து போறேன். வரேன். ஒரு நிமிஷம். நீங்க கூப்பிட்டதும் நான் மனசு மாதிரி வந்துருவேன் மட்டும் நம்பிக்கையோட போயிடாதீங்க. ஷாலினி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல என்னை விட என் அம்மா தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நொடி வரைக்கும் மனசு ஆறல. அவங்க உங்க குடும்பத்தையும் தேவியும் மன்னிக்கிறதாவும் இல்ல. முதல்ல நீங்க எங்க அம்மாவை சமாதானப்படுத்துங்க. ஒருவேளை அவங்க மனசு இறங்கி வளகாப்புக்கு வரேன்னு சொன்னாங்கன்னா நானும் வரேன். என் அம்மாவோட முடிவு தான் என்னோட முடிவும். அவங்க பேச்சை கேட்காததுனால நான் பல விஷயங்களை ஏமாந்து நிற்கிறேன். இதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் ஏமாற தயாரா இல்லை. அதனால இந்த விஷயத்துல என் அம்மாவே முடிவெடுக்கட்டும்.